your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. கதறல் சாங்ஸ் வந்து இது ப்ரோமோக்காக எடுத்ததா இல்லை இது படத்துல வர சாங்கா? அது வேணாம் சொல்லக்கூடாது. இந்த கதறல் பயங்கரமான வைப்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்குறப்ப எப்படி இருந்தது? என்ன கனவாடிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு 500 பேர் டான்சர்ஸு, அதெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்க மாஸ்டர் ஒரு செம்ம டைப்பு, சாரும் அப்படி இது மற்றெல்லாம் ஒரு ஷூட்னா வேறு, இது செம்ம ஜாலியாக எப்பவுமே இருக்கிறது தானே. சங்கர் சார் எப்படி லைக் ஆக்ட்ரஸ் கிட்டேருந்து அந்த சீனை எடுத்து வாங்குறதுல எப்படி? நான் கவனிச்ச வரைக்கும் சார் வந்து அவர் பயங்கரமாக வந்து ஸ்கேன் பண்ணுவார். ஒருத்தங்கிட்ட என்ன இருக்குது, என்ன வளர்த்துக்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும். இது பட்டிட்டிங்க பார்த்து இவனை வந்து பண்ணால் சூப்பராக எம்போஸ் பண்ணிடுவார் அவர். எனக்கே வந்து ரியலைஸ் பண்ண வச்சேன் இந்த இடத்துல. ரொம்ப பக்கத்தில் இருந்து என்ன ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பர்சனலாக இன்புட்ஸ் கொடுத்து சில விஷயங்கள் டேக் கேர் பண்ணது சங்கர் சார் தான். எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் போச்சு இது? லைக் நீங்கள் கிளாஸ் போனீங்களா? 10 days ஒரு ரிஹர்சல் போச்சு. அப்புறம் ஷூட் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைமே பயங்கர பீட்டு பெண்டு கழட்டிட்டார். விவேக் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். அவர் கூட கொஞ்சம் மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப படத்தில் ஒரு மாதிரி பார்ப்போம்ல, ஒரு மாதிரி ரொம்ப காமெடிலாம் பண்ணிட்டு நேரில் ரொம்ப சாஃப்டாக இருப்பார், ரொம்ப பாசமாக. எதிர்பார்க்கல, திடீர்னு நல்லா பேசிட்டு இருந்தாரு, என்னடா திடீர்னு இப்படி இருக்கேங்கிற மாதிரி ஒரு சவுண்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து அப்பாவை கூப்பிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆடியோ லான்ச்லாம் நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தேன். நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அப்புறம் சடனாக திடீர்னு ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க. ஒரு செகண்ட் லைட்டாக வீதியெலாம் இருந்துச்சு, பேஸ்மெண்ட் மட்டும். ஆனது மூஞ்சில் தெரியும் மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ அப்பா என்ன சொன்னார் ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு? அப்பா ஃபோன் வீடியோ எடுக்கணும்னு இருந்தார் பிள்ளைக்கு. ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்று எடுக்க சொல்லியிருக்காங்க. பயம் பேசலாம், எடுத்து கொடுங்க. நான் எடுத்து அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஏதோ ஒரு வீடியோலாம் ஷேர் பண்ணிட்டாங்க. இந்த அப்பாவோட ரியாக்ஷனு இது நான் பேசுறது. அதோட வீடியோ ஒன்று தங்கச்சி வர முடியல, அது காட்டிட்டு இருந்தோம். அதை என்ஜாய் பண்ணார். ஏன்னா ரியாக்ஷன் காட்ட மாட்டார், உள்ளுக்குள்ளாரே அந்த ரியாக்ஷன் இருக்கும். சிரிக்க மாட்டேங்க, இங்கே சிரிச்சுட்டு தானே இருக்கு அப்படின்னு 3 மணி நேரம் ஊர்ன்னு இருக்கும். கதறல் சாங் மூலிமா இந்தியன் 2ல நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு விசிபிளான ஒரு ரோலில் இருக்கீங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ ஹாப்பி இது, இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணிருந்தீங்களா இவ்வளோ நாள்? எதிர்பார்க்கல இந்த மாதிரி இவ்வளோ பேர்லாம் வர, இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல. பட் ரொம்ப ஹாப்பி வந்தோன்னே. பொதுவாக இருக்கும்ல ஒரு ஆக்டர் லைஃப்ல நம்ம நிறைய பேர்ட்ட பேசியிருப்போம், நம்ம சீன் கட்டாக இருந்திருக்கலாம், சொல்ல மாட்டோன்ட்டு. பட் இப்போ டைட்டிலில் போட்டு லிரிக் வீடியோவில் வந்து நமக்கு சித்தார்த் அப்படின்லாம் பேர் போட்டு ரிஷி அப்படின்னு வருது. அனியோட சாங்கு, கமல் சாரோட படம், சங்கர் சார் படம். ஸோ இந்த வேர்ல்டு எப்படி இருக்குது இந்த அனௌன்ஸ்மெண்ட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி பேசுனாங்க, என்னென்ன புதுசாக இருக்கிற ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இப்படி ஒருத்தன் இருக்கான் அது இதுங்கிற ஒரு படத்தில் எம்போஸ் பண்ணி காட்டுறது வந்து எனக்கும் ஃபஸ்ட் டைம் இது. அது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சும் நம்ம ஒர்க்குக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. அவங்களும் ஓகே, லைக் இவ்வளோ நாள் ஒர்க் கொஞ்சம் இப்போது டெவலப் ஆகுது அப்படின்னாங்க. வீட்லேயும் ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு பெரிய செட்டப், பெரிய படம், அதில் அப்படி வர்றது பெரிய விஷயம். வீட்டில் வந்து பயங்கர சங்கர் சார் படம்லாம் கண்டிப்பாக பார்த்து வளர்ந்துருப்பாங்க, இருக்கும், தியேட்டர் கூப்பிட்டு போயிருப்பாங்க. சங்கர் சார் படத்தில் நம்ம பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிலாம் பேசினாங்களா? எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது விஷயம் இது பண்ணுற அது பண்ணுற அப்படி விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கும். யார் என்ன ஏது. ஏன்னா வீட்டிலலாம் ரொம்ப ஊர் சைடு, ரொம்பலாம் சினிமா அவ்வளோ தெரியாது அவங்களுக்கு. இதுதான் இந்த மாதிரி படம் இந்தியனா அப்படின்னாங்க. கமல் சார்லாம் பார்த்தியா அப்படி தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தது. ஆமாம், ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆமாம், இந்த மாதிரி. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது அதை தான் கேட்பாங்க, முடிஞ்சிருச்சா, எப்போ வருது இது. ஸோ அந்த இதுதான். ஸோ இப்போ அந்த சாங்லாம் பார்த்தாங்களா வீட்டில்? என்னடா டான்ஸ்லாம் ஆடுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. திடீர்னு பார்த்துட்டு எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கீங்க, டான்ஸ் எல்லாம் வருமா அப்படின்னு இருந்தாங்க. ஆமாம், எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் தான். இல்லை பெருசாக டான்ஸிங் ஜோனில் இருந்ததில்லை. பட் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இதில் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் வர்ற மாதிரி ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ட்ரை. அதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பாபா மாஸ்டர்கிட்ட வந்து நான் ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்.
எனக்கு தெரிஞ்ச என்னோட டான்ஸ் குரு அவர் தான் இப்போது. அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிக்கும் முத நாள்லே சொன்னேன், அது நான் 0 மாஸ்டர், ஒன்றும் தெரியாது அப்படின்னேன். அதெல்லாம் வருண்டு ஆடுறேன் அப்படின்னாரு. சீரியஸாக சொல்ல, ஒரு 10 நாளுக்குள்ளார ஒரு ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு 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 மூமெண்ட் வந்து இப்போது மாறுது, அது டக்குன்னு ஒன்று உருவாக்குறாங்க அப்படின்னா அதை உடனே அப்சர்வ் பண்ணி ஆடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். கதறல் சாங்ஸ் வந்து இது ப்ரொமோக்காக எடுத்ததா இல்லை இது படத்தில் வர சாங்கா? அது அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை ஏதாவது ஒன்று ஆமா இல்லை ஆமாவும் சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாதா? ஓகே, இப்போ நாங்கள் பார்க்குறோம் அதான் அடுத்த மாதம் வரப்போகுது. பார்த்து நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க கூட. ஓ, உங்களுக்கு அப்படி சொல்கிறீங்க, தப்பிச்சிட்டீங்க. தப்பிக்கலாம் இல்லை உண்மையிலே. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து லைக் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்கள் அந்த கேங்கு, ஒரு சித்தார்த் எல்லாருமே கேங்கா, ஓகேவா? எனக்கு என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு சங்கர் சாரோடைய ஒரு யூனிவர்ஸில் சித்தார்த்தை பார்க்குறோம் நாங்கள். ஆஃப்டர் பாய்ஸ் வந்து ஒரு மாதிரி ரீயூனைட் ஆகிறது வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவர் ஏதாவது சொல்லிட்டு இருந்தார் உங்கள்கிட்ட, ஏதாவது இன்புட்ஸ் இந்த மாதிரி சங்கர் சார் கேட்பாரு, இந்த மாதிரிலாம் நடிக்கிறது ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ப்ராங்க் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சா? ஏதாவது கம்ஃபர்டபுளாக எல்லாமே இருந்தோம். அந்த டிப்ஸாக அப்போ சில அட்வைசஸ் வரும், சில விஷயங்கள் சொல்லுவாங்க. எல்லாருமே ஜெகனண்ணா இருக்கட்டும், பிரியாவாக இருக்கட்டும், முக்கியமாக எனக்கு வந்து இந்த படத்தில் நிறையா எனக்கு வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ரொம்ப பக்கத்தில் இருந்து என்ன ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பர்சனலாக இன்புட்ஸ் கொடுத்து சில விஷயங்கள் டேக் கேர் பண்ண வந்து சங்கர் சார் தான். அதான் அது எப்படின்னா கெரியர்லேயே என்னோட கெரியர்லேயே வந்து எப்போவுமே வந்து நான் ஆக்சுவலாக சங்கர் சார் படம், கமல் சார் படம், இவ்வளோ பெரிய படங்கள்லாம் வந்து பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து ட்ரீம்ஸில் கூட நினச்சதில்லை. அந்த 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 ரேஞ்சுக்கே நான் போகல. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி. பட் தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு வந்து ரொம்ப பிகினிங் ஆஃப் த கெரியர்லேயே இந்த படம் அமைஞ்சிருச்சு. ஸோ அது 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 வந்து எப்படின்னா ஒரு 6 வருஷம் ப்ராசஸ் இல்லை. ஸோ இந்த 6 வருஷம் ப்ராசஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாட்டியும் ஷூட் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது வெளியில் நான் பண்ண படங்களில் எனக்கு அந்த படங்களில் நடிக்கிறதும் ஒர்க் பண்ணுறதும் அவ்வளோ விஷயங்கள் வந்து இன்புட்ஸ் வந்து எனக்கு அங்கே ஹெல்ப் ஆச்சு. ஸோ அதான் சொன்னேன், இப்போ நாளைக்கு கூட ஒரு 2 நாள் பேட்ச், ஒரு 3 நாள் பேட்ச் வச்சாங்கன்னா அங்கே ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு வரேன், அதை மறுபடியும் நான் வேற ஒரு ஷூட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவர்கிட்டேருந்து ஒரு விஷயம் வரும். ரொம்ப அதான் சொன்னேன், கிராஃப்ட்டு கற்றுக்கிறது ஒன்று, அதை ப்ரொஃபஷனலாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது வந்து இவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, சங்கர் சார் தான். ஓகே. ஸோ டிரெக்டராக நிறைய பேர் ஒரு சாய்ஸஸ் வச்சுருப்பாங்க டுவர்ட்ஸ் ஆக்டர்ஸ். சில பேர் நடித்து காட்டுவாங்க, சில பேர் வந்து எழுதி கொடுத்துருவாங்க, பேப்பர் ஒர்க்காக இருக்கும், அதை பார்த்து அவங்களுடைய ஓன் இம்ப்ரவைசேஷனில் பண்ண சொல்லுவாங்க. பட் சங்கர் சார் எப்படி லைக் ஆக்டர்ஸ் கிட்டேருந்து அந்த சீனை எடுத்து வாங்குறதுல எப்படி? நான் கவனிச்ச வரைக்கும் சார் வந்து அவர் பயங்கரமாக வந்து ஸ்கேன் பண்ணுவார். இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட என்ன வரும், எது அவரோட ப்ளஸ்ஸு, எது மைனஸு, அந்த மைனஸை எப்படி ப்ளஸ் ஆக்கிக்க முடியும், இந்த விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து தெளிவாக தெரியும். ஒருத்தங்கிட்ட என்ன இருக்குது, என்ன வளர்த்துக்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும். இது பட்டிட்டிங்க பார்த்து இவனை வந்து பண்ணால் சூப்பராக எம்போஸ் பண்ணிடுவார் அவர். ஸோ அந்த விஷயம் வந்து அவர்கிட்ட இந்த இடத்துல இது இருக்கும். ஸோ ஷூட் போகும்போது நம்ம சரி அதான் சொன்னேனே, இந்த படமே வந்து அப்போ நான் சேரும்போது ரொம்ப சின்ன வயசு தான், சின்ன வயசு. ஸோ அந்த கிராஃப்ட் பற்றின மெச்சூரிட்டியும் சரி, இல்லை நார்மலாக உள்ள மெச்சூரிட்டி ரொம்ப கம்மி தான். இப்போ இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அப்போ போகும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷு அவர். ஸோ என்னோட இன்புட்ஸை விட அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு அங்கங்கே எனக்கே வந்து ரியலைஸ் பண்ண வச்சார் இந்த இடத்துல. ஓகே, இதெல்லாம் நம்ம கிட்ட ஒர்க் ஆகும் போல இருக்கு, இது அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கே வந்து ரியலைஸ் பண்ண வச்சார் 2-3 இடங்கள். அதுதான் சொன்னேன், இவர் சொல்லி கொடுத்தது நிறைய விஷயங்கள் இங்கே ஒர்க் ஆகிட்டு அடுத்தடுத்த படங்கள்ல ஒர்க் ஆகுது. ஓகே, விவேக் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பி இருக்காரு. சாரோடலாம் ஷூட்லாம் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு காம்பினேஷன் ஷாட்ஸ்லாம் இருந்துச்சு விவேக் சார் கிட்டலாம். ஸோ அவர் எனர்ஜி எப்படிங்க? அவர் ஒரு மாதிரி நல்ல மனுஷங்க அவர். ஓகே, அவர் கூட கொஞ்சம் மொமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப படத்தில் ஒரு மாதிரி பார்ப்போம்ல, ஒரு மாதிரி ரொம்ப காமெடிலாம் பண்ணிட்டு, நேரில் ரொம்ப சாஃப்டாக இருப்பார், ரொம்ப பாசமாக நல்லா இருக்கீங்களா, அப்புறம் அது ஒரு ஜோன்லேயே இருப்பார், செம்ம கைண்டு. ஸோ போஸ்ட் இந்தியன் உடைய இந்த பார்ட் 2 ஷூட் ஆகிறப்போ லைக் வந்து ஒரு ரெஸ்யூம் ஆகிறப்போ ஒரு கேப் இருந்ததுல, அதுக்கப்புறம் இப்போ விவேக் சார் ஆக்சுவலாக இல்லை, ஆப்வியஸ்லி நம்ம கூட இல்லை அவர். ஸோ ஸ்பாட்டில் நம்ம மிஸ் பண்ணது இருந்திருக்கும்ல, நம்ம கூட இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு இல்லை. ஸோ ஸ்பாட்டில் வந்து அதனுடைய ப்ராசஸில் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்போம் அவரை. ஸோ அந்த மூமெண்ட்ஸ்
ரொம்ப நாளாக ஸ்க்ரீனில் சின்ன வயசுலேருந்து பார்த்தவர். நேரில் ஒரு கொஞ்ச நாள் நடிச்சிருக்கேன். அவன் இறந்துருந்தப்போ நான் அவ போயிருந்தேன். அப்போ பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அதான் லைக் எதிர்பார்க்கல. திடீர்னு நல்லா பேசிட்டு இருந்தாரு, என்னடா திடீர்னு இப்படி இருக்கேங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் தான் இருந்துச்சு. இருந்திருக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அனிருத் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். சின்ன வயசுலேருந்து என்னுடைய ட்ரீம் சங்கர் சாரோட படம் பண்ணணுன்ட்டு, இன்னைக்கு அது நடந்துருச்சு அப்படின்னு போட்டு ஆடியோ லான்ச் அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. எல்லா சாங்கோட லிங்க் போட்டிருந்தாரு. அதில் வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது இந்த கதறல் சாங் தான். ஸோ சங்கர் சார் அணி இந்த கதறல் பயங்கரமான வைப்பில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்குறப்ப எப்படி இருந்தது? ஸ்பாட்டில் மேபி கோரியோ பண்ணுறப்பையா இருக்கட்டும், இல்லை அந்த செட் எனர்ஜி இருந்திருக்கும்ல அனிருத்தோட இந்த கதறல் சாங். ஸோ அந்த எனர்ஜி எப்படி இருந்தது? இவ்வளோ நாள் கேட்டிருக்கோம். அவரு இப்போ அனி சாரோட பாட்டில் ஆடுறது அதான் சொன்னேன். சங்கர் சார், பாபா மாஸ்டர், இது கமல் சார் படம், அனிருத் சார் மியூசிக்கு, இதில் இருக்கிறது அது இது என்ன கனவா நிஜமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கனவா நிஜமான்னு நம்புறீங்களா? உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. எனர்ஜி அதான் சொன்னேனே, இப்போ செம்ம என்ஜாய் பண்ணி ஆக்சுவலாக ரொம்ப எப்படி சொல்கிறது, வெயிலில் அது இது அப்படிலாம் ஷூட் பண்ணோம். ஆனால் எதுவுமே தெரில. அது ஒரு 500 பேர் டான்சர்ஸு, அதெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்க மாஸ்டர் ஒரு செம்ம டைப்பு. சாரும் இப்போ இது மற்றெல்லாம் ஒரு ஷூட்னா வேறு, இது செம்ம ஜாலியாக எப்போவுமே இருக்கிறது தானே. நல்லா இருந்துச்சு. ஜாலியாக பாட்டு போட்டுட்டு ஆடிட்டு அதை ஷூட் பண்ணிட்டு செம்ம வைப்பாக இருந்துச்சு. ஓகே, எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் போச்சு இது? லைக் நீங்கள் கிளாஸ் போனீங்களா? 10 days ஒரு ரிஹர்சல் போச்சு. அப்புறம் ஷூட் பண்ணாங்க. ஸோ என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ சாங்கோடைய அவுட்டும் பார்க்குறப்போ ஸ்பாட்டில் பாபா மாஸ்டர்? அவர் இனிமேல் பேசணும். அவர் இனிமேல் நேரில் பார்த்து தான் பேச முடியும். அவர் அப்போவே டேக் ஒவ்வொரு வாட்டியும் ரிஷே அது அப்படி ஒழுங்கு கரெக்டாக பண்ணிடு அப்படின்னு. ஓகேடா அப்படி இருக்கும். பரவாயில்லடா, ஓகே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்புட்ஸ் கொடுத்தாரு. இன்னும் கேட்டேன், எப்படி அடுத்து ஓகேவா மாஸ்டர், இன்னும் சில விஷயங்கள் இன்னும் அடுத்தடுத்துலாம் இதெல்லாம் அதெல்லாம் போக வந்துடும்டா, ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணு. நான் சொன்னேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு டான்ஸ் குரு கிடச்சிட்டாரு. பாபா பாஸ்கர் எப்படி முன்னாடியே எல்லாமே செட் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரியா, இல்லை அங்கே போய் ஏதாவது இம்ப்ரோவைசேஷன்ஸோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது அங்கே போய் கொரியோ பண்ண மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? எனக்கே இந்த செட்டப் புதுசு, இதெல்லாம் கேள்வி கேட்குறியா? எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாம் தெரில. எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. ஓகே, சாங் ஷூட்லாம் இப்படி தான் நடக்குமா, இப்படி தான் பண்ணுவாங்களா, இதுதான் அப்படி தான் இருந்துச்சு. அங்கே முன்னாடி என்ன ஆப்ஷன்ஸ் நிறையா எப்படி சொல்கிறது, ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், எல்லாமே நிறையா பார்த்து நல்லா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சார் வந்து இது ரைட்டு, இது நல்லா இருக்குது, இது இப்படி போய் அப்படியே சூஸ் பண்ணி ஷூட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இதில் வந்து சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன், ரிஷி, ஸோ அந்த நேம் லிரிக் வீடியோவில் வந்த வயசு சொல்கிறேன் நான். இதில் யார் வந்து டக்குன்னு ஈஸியாக ஆடிட்டாங்க, யாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உங்கள் கேங்கில்? தெரியல. ஒரு பாபா மாஸ்டர் கிட்ட வந்து இந்த கஷ்டப்பட்டாங்கலாம் எப்படி சொல்கிறது, மிரட்டி விட்டு ஆடு விடுமால அந்த மாதிரி வர வச்சு எடுத்துருவாரா? ஆமாம். கஷ்டங்கிறது மீறி ஆக்சுவலாக வந்து அந்த 10 நாள் ப்ராசஸில் அது என்ஜாய் பண்ணி ஆடுற அளவுக்கு கஷ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து எனக்கே வந்து பெண்டெல்லாம் ஒரு மாதிரி கலந்துடுச்சுன்னா நிற்க முடியல. நான் 2வது நாள் 3வது நாள்லேருந்து நமக்கே ஒரு மியூசிக் ஒன்றும் வேறு நம்மளா ஒன்று இது பண்ணுறது போகிறது, சொன்னதை மட்டும் செய்ய அப்படிமாரு. அங்கே அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுவார். அப்படி என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். எல்லாருமே என்ஜாய் பண்ணி பண்ணோம். அவ்வளோ பேர் ஒரு 500 பேர்கிட்ட ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக பேசிட்டு கலாச்சிட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு ரிலீஸ் ஆனப்போ என்னடா இது தாத்தா வராருன்ற மாதிரிலாம் லிரிக் இருக்கேன்னு சொல்லி ஒரு மீம்ஸ் போடுது. பட் இன்னைக்கு வந்து எல்லாருமே சாரி அனிருத் வந்து இதை போய் நாங்கள் கலாய்ச்சிட்டோமே, செம்மையாக இருக்கு இந்த சாங்னு வைப் ஆகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறப்போ அந்த வைப்பான மேட்ரு ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்களே, இந்த சாங் செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தார்த் கிட்டேயோ, இல்லை நீங்கள் உங்கள் கேங்குள்ளேயோ இதில் பார்ட்டாக இருக்க போகிறோன்றோம் ஏதாவது பேசியிருந்திருப்பீங்களே ஜாலியாக? இவ்வளோ பெரிய செட்டப்குள்ளார இருக்கிறது எனக்கு ஹாப்பி, அதுவே பெரிய ஹாப்பி. அதை மீறி வந்து இந்த பாட்டில் எப்படியாவது நல்லா பண்ணிடணுங்கிற ஒரு விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் பாட்டாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் சொன்னேன், அது ஒரு மாதிரி நல்லா எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே பயங்கர பீட்டு. ஓகே, ஃபர்ஸ்டே செம சாங்கு 2 கழட்டிட்டார். ஓகே, உங்களுக்கு கிடைச்ச இந்த மேடை அங்கீகாரம் நல்லா இருந்தது. பாபி சிம்மோட நீங்கள் இருக்கிற ஃபோட்டோவாகும் ஸ்டேஜில் பேசினது. ஸோ அந்த மூமெண்ட் பீங் அன் ஆக்டர், ஒரு ஆடியோ லான்ச், ஒரு மேடை, பல மேடைகள் ஏறி இருக்கீங்க. எல்லா மேடையும் முக்கியமான மேடை தான். பட்
ரசவாதி வரைக்கும் அப்படி சொல்றேன் எடுத்து. ஓகே, இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் ரசவாதி வரைக்கும் ஒரு மேடை ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. பட் இந்தியன் 2 இன்னொரு ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். லைக் வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஒரு பீங் அண்ட் ஆஸ்பைரிங் ஆக்டருக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ். ஸோ அந்த ஆடியோ லான்ச் நீங்கள் பேசினதாக இருக்கட்டும், அதை ரிசீவ் பண்ணிக்கிற விதமாக இருக்கட்டும், அந்த ஆம்பியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ரொம்ப ஃபஸ்ட் டைமு நான் ஆடியோ லான்ச்லாம் நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தேன். அப்புறம் சடனாக இன்விடேஷன் வந்திருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல. அப்புறம் எனக்கு வந்து அப்பாவை கூப்பிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அவரை கூப்பிட்டு போயிருந்தேன். போயிட்டு எப்படி சொல்கிறது, அந்த டீமோடலாம் உட்காந்துருந்தாங்க. அதுவும் நான் எதிர்பார்க்கல. அங்கேயே உட்கார ரைட்டு சரி. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அப்புறம் சடனாக திடீர்னு ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவ்வளோ ஃபஸ்ட் டைம் சொல்ல ஸ்டேஜ் ஆடியோ லான்ச். ஆக்சுவலாக நான் பெருசாக இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை, போனதே இல்லை பெருசாக. நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய இது செட்டப்பில் பார்த்ததே கிடையாது. நம்ம டிவியில் பார்த்தது தான். அந்த இடத்துல திடீர்னு கூப்பிட்டு பேசுனோடனே ஒரு செகண்ட் லைட்டாக வீதியெலாம் இருந்துச்சு. பேஸ்மெண்ட் மட்டும் ஆனது மூஞ்சில் தெரியும் மேட்ச் பண்ணிட்டேன். அதான் நான் எதிர்பார்க்கல. அது எதுவுமே சீரியஸாக சொல்கிறேன். இந்தியன் பொறுத்த வரைக்கும் நான் எந்த விஷயமே எதிர்பார்த்ததே இல்லை. நான் நம்ம ட்ரீமில் கூட வச்சுக்கிட்டது கிடையாது. பட் அது எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சங்கர் சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி நிறைய கடமைப்பட்டிருக்கேன். சூப்பருங்க. ஸோ அப்பா என்ன சொன்னார் ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு? அவர் பெருசாக ரியாக்ஷன்லாம் காட்ட மாட்டார். ஆனால் அவருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சுல. எனக்கும் ஒரு 14 இயர்ஸ் ஆயிடுச்சு வந்து இந்த இதில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரிலாம் போகும்போது ஓகே. யாரோ பக்கத்தில் அப்பா ஃபோன் வீடியோ எடுக்கணும்னு இருந்தார் போல இருக்கு. ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்று எடுக்க சொல்லியிருக்காங்க. பையன் பேசலாம் எடுத்து கொடுங்கன்னு எடுத்து அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஏதோ ஒரு வீடியோலாம் ஷேர் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அப்போ அவர் வந்து எடுத்து காட்டுறாரு இந்த அப்பாவோட ரியாக்ஷனு. இது நான் பேசுறது அதோட வீடியோ ஒன்று இருக்கு. தங்கச்சி வர முடியல, அங்கே காட்டிட்டு இருந்தோம். அதை என்ஜாய் பண்ணாரு. ஏன்னா ரியாக்ஷன் காட்ட மாட்டாரு, உள்ளுக்குள்ளாரே அந்த ரியாக்ஷன் இருக்கும். சிரிக்க மாட்டேங்க, இங்கே சிரிச்சுட்டு தானே இருக்கு அப்படிங்கிற 3 நேரம் இருக்கும். அப்பாக்கள் பெருசாக அந்த எமோஷன்ஸ் காட்ட மாட்டாங்க. பட் ஸ்டில் அங்கே அது ஃபேமிலி டிஃபெக்ட் எனக்குமே அது இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு. சூப்பர், செம. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கமல் சார். ஸோ ஒரு பீங் அன் ஆக்டர் நம்ம வரோம்னாலே அவர் தான் நமக்கு காட்ஃபாதர். ஸோ அவரோட கூட இருக்கும். ஸோ காம்பினேஷன் சீன்ஸ் இருந்துச்சா? ஏதாவது உங்களுடைய டேக் அவே அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது ஏதாவது அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்? அதான் சார்கிட்ட வந்து நான் பார்த்த ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூல. அது என்னன்னா, இந்த நமக்கு வந்து எப்பவுமே எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஆர்வம் வந்து கடைசி வரைக்கும் இருக்குமாங்கிறது வந்து எல்லா நேரமும் இருக்காது. அப்பப்போ வந்து போவோம், அப்பப்போ லெத்தாஜிக் ஆகும், திடீர்னு இது ஒரு விஷயம் இருக்கும். அது எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸும் எடுத்து அது நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நான் தான் பெஸ்ட்டு, இதில் என்னை அடிச்சுக்கவே ஆள் இல்லைங்கிற அளவுக்கு அப்படி நான் வந்து மறுபடியும் இன்னும் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ப்ரூவும் பண்ணிட்டேன். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமாவும் நான் வந்து இன்னும் நான் பெட்டராக பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அவருக்கு இத்தனை வருஷம் கழிச்சும் இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறமா கூட அவருக்கு அது இருக்குது. நான் அதான் ஒரு டேக் வந்து அவர் நடிச்சிட்டாரு, ஓகே நல்லா வந்துடுச்சு, ஓகே ஷாட்டு. சாருக்குமே ஓகே, சங்கர் சாரும் ஓகே சொல்லிட்டாரு. அவர் வந்து இல்லை நான் இன்னொரு 1 more பண்ணட்டுமா, அதுலேயுமே இன்னொரு 1 பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் நல்லா இருக்கே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை இன்னொரு அப்படிங்கிறாரு. அது பார்க்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய லெசன். நான் இந்த படத்துலேருந்து நிறைய லெசன்ஸ் எடுத்தோம்னா அவர்கிட்டேருந்து நான் எடுத்துகிட்டு போகிற லெசன் இது. நாளைக்கு இன்னைக்குமே இந்த லெத்தார்ஜிக்னஸோ இது அதெல்லாம் செப்பல்ஸால் அடிப்பாங்க. ஓகே, என்ன இருந்தாலும் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஏதாவது புது படமாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி. எஸ். ஸோ செம்ம ஹாப்பி ரிஷி. ஏன்னா ஒரு பெரிய ரெக்கக்னேஷனாக இந்த படம் அமையுன்றதுல வந்து நோ டவுட். ஸோ பெரிய வாழ்த்துக்கள் பர்சனலி. இதுக்கு அடுத்தபடியாக டுவர்ட்ஸ் எண்ட் அடுத்ததாக என்னென்ன போயிட்டுருக்கு பீங் அன் ஆக்டராக? கெரியர் ஆரம்பிக்கும் போது என்னோட டைம் லென்த்தாகவே ஒரு படமாகவும் இத்தனோன்னு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அப்புறம் 10 நிமிஷம் ரோல்ஸாக இருக்கும். இப்படி
ஒரு சப்போர்ட்டிங் ரோல் வரைக்கும் கேரக்டர் ரோல் தாண்டி சப்போர்ட்டிங் ரோல் வந்துச்சு. ஹாப்பி. அப்போவே அந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணுற ஒர்க்கை பார்த்து நிறைய பேர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து உண்டான விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. இப்போது அது 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 டாக்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் என் சைட்லேயுமே நானும் சில எஃபர்ட்ஸ் போடணும். அது எல்லா விஷயங்களும் சேர்ந்து வரும்போது நானும் அந்த எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். இப்போது அதான் ஒரு பிளெஸிங்காக இது ஒரு இந்தியன் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் நான் 2 படங்கள் பேசியிருக்காங்க. இன்னும் சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் சீக்கிரமாக ஒரு நல்ல செய்தி அஃபிஷியலாக வரும். லீடாக தானே அது? ஆமாம். தேங்க்யூ ஸோ மச். தட் வாஸ் ஹாப்பி கான்வர்சேஷன். வாழ்த்துக்கள். ஆக்சுவலி ஸோ அடுத்த மாதம் படம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாமே கேட்போம். அப்போ நீங்கள் சொல்லி தான் பேசலாம். ஆமாம், அப்போ விட மாட்டோம். ஓகேவா? தேங்க்யூ. ஹாப்பி. ஓகே. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.